விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் வெளியாகும் சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது தணிக்கை சான்று விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை துவங்கி நடைபெற்று வருகிறது. விசாரணையில் நீதிபதி என்னென்ன கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க, வாத பிரதிவாதங்கள் என்ன? சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆஷா முன்னிலையில் இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் குறித்த அந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று வருகிறது. மத்திய அரசினுடைய தணிக்கை வாரியம் சார்பாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் இந்த வாதங்களை முன்வைத்து வருகிறார். அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தில் படத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த காட்சிகள் நீக்கப்பட்டன, அதனுடைய விவரங்கள் குறித்து நீதிபதி ஆஷா கேட்டறிந்தார். அதை தணிக்கை வாரியம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஜனநாயகன் திரைப்படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார் இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இரு தரப்பிலிருந்தும் நீதிபதி ஆஷா இரு தரப்பிலிருந்தும் அவர்களுடைய வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். இதில் குறிப்பாக நீதிபதி ஆஷா தணிக்கை வாரியத்தினுடைய வழக்கறிஞரிடம் கேட்டிருக்கக்கூடிய தகவல், எந்தெந்த காட்சிகளுக்கு எதிரான புகார் இதில் இருக்கிறது என்ற கருத்துக்களை கேட்டிருக்கிறார். அதே போன்று எந்த கருத்து, அதாவது காட்சிகளுக்கு எதிரான கருத்துக்கள் புகார் குறித்து நீதிபதி ஆஷா கேட்டிருக்கிறார். குறிப்பாக படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க முடிவு செய்த பின் மறு ஆய்வுக்கு அனுப்பது ஏன் என தணிக்கை வாரியத்தினுடைய வழக்கறிஞரிடம் நீதிபதி ஆஷா கேட்டிருக்கிறார். அதற்கு தணிக்கை வாரியம் அளித்திருக்கக்கூடிய அவர்கள் தரப்பில் வைத்திருக்கக்கூடிய வாதம், திரைப்படத்தை பார்த்திருக்கக்கூடிய தணிக்கை குழு உறுப்பினர் ஒருவர் படம் பார்த்த பிறகு புகார் அளித்ததன் அடிப்படையிலே மறு ஆய்வுக்கு அனுப்பியிருப்பதாக தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். எனவே படத்தை மறு ஆய்வு செய்வதற்கு தணிக்கை வாரியத்தின் தலைவருக்கு அதிகாரம் இருப்பதாகவும் தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து தங்களுடைய கருத்துக்களையும் வாதங்களையும் நீதிமன்றத்தில் முன்வைத்து பேசி வருகிறார்கள். எனவே இரு தரப்பினுடைய வாதங்களையும் நீதிபதி ஆஷா கேட்டறிந்து வருகிறார். தொடர்ச்சியாக வழக்கினுடைய விசாரணையும் வாதங்களும் இரு தரப்பிலும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. கார்த்திகா. ராஜ்குமார், தற்பொழுது வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்னும் 2 நாட்கள் தான் இந்த படம் வெளியாவதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே படக்குழு அந்த தேதியை அறிவித்து விட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று என்ன மாதிரியான உத்தரவு வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது? ஏற்கனவே இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை தயாரித்திருக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனம் தணிக்கை சான்றிதழ் வழங்கக்கூடிய நடவடிக்கையில் அந்த தணிக்கை வாரியம் தொடர்ச்சியாக காலதாமதம் செய்திருப்பதாக தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். சான்றிதழ் வழங்குவதற்கான காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் தான் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து அவர்களுடைய வாதங்களும், அதே போன்று பட தயாரிப்பு குழு நிறுவனம் அவர்களும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்து பேசி வருகிறார்கள். ஏற்கனவே 10ஆம் தேதி படத்தை வெளியிடலாமா என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி ஆஷா ஏற்கனவே கேட்டிருந்தார். தற்போது இரு தரப்பிலிருந்தும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு பேசப்பட்டு வருகிறது. பட தயாரிப்பு நிறுவனம் பொறுத்தவரை 9ஆம் தேதி திரைப்படம் வெளியிடுவதற்கு திட்டமிட்டு இருப்பதாகவும் அதற்கான அனைத்து தயாரிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொண்டு இருப்பதாக தான் அவர்களுடைய வழக்கினுடைய தாக்கலும் அவருடைய வாதங்களாகவும் முன்வைக்கிறார்கள். எனவே இரு தரப்பிலிருந்தும் நீதிபதி ஆஷா அவர்களுடைய வாதங்கள் கேட்டறிந்து வருகிறார். எனவே இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பும், அதே போன்று இந்த வழக்கில் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பது தெரிய வரும். ஜனநாயகன் படத்திற்கு எதிரான புகார் தாக்கு பிடிக்காது அப்படின்னு நீதிபதி கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்களே. தணிக்கை வாரியத்திடம் நீதிபதி கேட்டிருக்கக்கூடிய விவகாரம், இந்த புகாரின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கார்கள் என்ற அடிப்படையில் கேட்கப்பட்டிருக்கிறது. படத்தை மறு ஆய்வு செய்வதற்கான அவசியம் என்ன இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் கேட்டிருக்கிறார்கள். அதே போன்று தணிக்கை வாரியம் தெரிவித்திருப்பது, ஏற்கனவே தணிக்கை வாரியத்தில் இருக்கக்கூடிய குழு உறுப்பினர் படத்தை பார்த்த பிறகு ஆட்சேபனை தெரிவித்ததன் காரணமாகவே வாரியத்தினுடைய தலைவருக்கு அதிகாரம் எடுக்க முடிவு இருக்கிறது. எனவே அதை ஒட்டிதான் மறு ஆய்வுக்கு அனுப்பியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். எந்தெந்த காட்சிகளில் ஆட்சேபனை இருக்கிறது, அது குறித்த அறிவுறுத்தல் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா என்ற தகவலையும் நீதிபதி கேட்டறிந்திருக்கிறார். அதற்கான விவரங்களையும் தணிக்கை வாரியத்தினுடைய வழக்கறிஞர் முன்வைத்து பேசி வருகிறார்கள். வழக்கினுடைய ஆரம்பத்திலிருந்தே தணிக்கை வாரியம் என்னென்ன மாதிரியான காரணங்களை சொல்றாங்க ராஜ்குமார்? தணிக்கை வாரியம் பொறுத்தவரை ஏற்கனவே இந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு UA சான்றிதழுக்காக தான் தயாரிப்பு நிறுவனம் விண்ணப்பம் செய்திருந்தார்கள். ஆனால் இதில் ஆட்சேபனை இருக்கக்கூடிய தகவலை திரைப்படத்தை பார்த்திருக்கக்கூடிய
தணிக்கை வாரியத்தினுடைய குழு ஒருவர் ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய காரணத்தின் அடிப்படையிலே இதை வந்து தணிக்கை வாரியத்தினுடைய ஆய்வுக்குழு தலைவருக்கு மறு ஆய்வு செய்வதற்காக திட்டமிட்டிருப்பதாக தணிக்கை வாரியத்தினுடைய அவர்கள் தரப்பினுடைய வாதங்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று படத்தில் பாதுகாப்பு படைகளின் சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய சூழல் இருப்பதாகவும் பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த நிபுணர்களுடன் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் என்று தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து அவர்கள் நீதிமன்றத்தினுடைய வாதங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே ஜனநாயகன் திரைப்படத்தில் பாதுகாப்பு படைகள் சேர்ந்த சில சின்னங்கள் இடம்பெற்றிருப்பதாக தணிக்கை வாரியம் தெரிவிக்கிறது. இது குறித்து ஏற்கனவே முறையாக தணிக்கை வாரியத்திடம் கேட்டிருக்க வேண்டும் என்ற வாதத்தை தான் நீதிமன்றத்தில் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று உரிய காட்சிகளை நீக்கினால் சான்றிதழ் வழங்கப்படும் என ஏற்கனவே தெரிவித்த பின்னரும் மறு ஆய்வுக்கு அனுப்ப எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் தணிக்கை வாரியம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து இந்த 2 மிக முக்கியமான கருத்துக்களை நீதிமன்றத்தில் முன்வைத்து பேசி வருகிறார்கள். இதை அனைத்தையுமே நீதிபதி ஆஷா கேட்டறிந்து வருகிறார். எனவே திரைப்படம் வெளியாகுவதற்கும் அதே போன்று தணிக்கை வாரியத்தினுடைய அந்த சான்றிதழ் UA சான்றிதழ் கேட்டிருக்கிறார்கள் நிறுவனம், அதை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் என்ன இருக்கும் என்று இந்த முழுமையான வாதங்கள் முடிந்ததற்கு பிறகு தெரியும். ராஜ்குமார், பொதுவாக ஒரு படம் தணிக்கை வாரியத்திற்கு செல்கிறது, தணிக்கை சான்றிதழுக்காக செல்கிறது அப்படின்னா இவ்வளவு நாட்களுக்குள்ளாக தணிக்கை சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான நடைமுறைகள் ஏதாவது இருக்கிறதா? அதாவது தணிக்கை வாரியம் பொறுத்தவரை, அதாவது எந்த மாநில மொழியாக இருந்தாலும் அதில் தயாரிக்கப்படக்கூடிய திரைப்படங்கள் தணிக்கை வாரியத்திற்கு பார்த்த பிறகு, தணிக்கை வாரியத்தினுடைய உறுப்பினர்கள் பார்த்த பிறகு அவர்கள் விண்ணப்பம் செய்திருக்கக்கூடிய என்ன சான்றிதழ்கள் கேட்கிறார்களோ அது குறித்த உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் UA சான்றிதழ், A சான்றிதழ் போன்று திரைப்படங்கள் சான்றிதழ் வாங்குவார்கள். தணிக்கை வாரிய உறுப்பினர்கள் திரைப்படத்தை பார்த்த 5 நாட்களில் தணிக்கை வாரியத்தினுடைய சான்றிதழ் கிடைக்கப்பெறும். இது ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ, சென்னையை பொறுத்தவரை சாஸ்திரி பவனில் இருக்கக்கூடிய சென்சார் வாரியம் அலுவலகம் இருக்கிறது, அங்கு நேரடியாகவும் பெற்றுக்கொள்ளலாம். இதில் 5 நாட்களுக்குள் அவர்கள் சான்றிதழ் வழங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால், ஆட்சேபனை எதுவும் இருந்தால் அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பு குழுவுக்கு தெரிவித்து விடலாம். ஆனால் டிசம்பர் 19ஆம் தேதி சென்சார் போர்டினுடைய குழுவினர் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்த பிறகும் காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாக தான் திரைப்படத்தினுடைய அந்த தயாரிப்பு நிறுவனம் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இசை வெளியீட்டு விழாவும் அதே போன்று 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் என்று திட்டமிட்டிருந்த சூழ்நிலையும் தொடர்ச்சியாக தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்ற கருத்தை தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதமாகவும் வைத்து தற்போது பேசி வருகிறார்கள். ஜனநாயகன் திரைப்படம் 9ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்த்திருந்த சூழலில் தணிக்கை சான்றிதழ் விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருகிறது. தொடர்ந்து இது குறித்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்கும் விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் தணிக்கை வாரியம் தன்னுடைய கருத்துக்களை சொல்லி வருகிறது. திருப்தி இல்லை என்றால் மறு ஆய்வுக்கு அனுப்புவது வழக்கம்தான் என்று தெரிவித்திருக்கிறது. நீதிபதிகளும் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் தணிக்கை வாரியத்திற்கு. UA சான்று என்று முடிவு செய்த பின் மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். திருப்தி இல்லை என்றால் மறு ஆய்வுக்கு அனுப்புவது வழக்கமானதுதான் என்று தணிக்கை வாரியம் பதில் கூறியிருக்கிறது. நாளை மறுநாள் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருவது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கிடைக்கவில்லை என்று ஏற்கனவே KVN நிறுவனம் தாக்கல் செய்திருந்த மனு தொடர்பாக தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் ராஜ்குமார். ராஜ்குமார், தொடர்ந்து நீதிமன்றத்தில் என்ன வாதங்கள் பிரதிவாதங்கள் நடைபெற்று வருகிறது, விவரம் என்ன, களச்சூழல்? இந்த வழக்கில் பொறுத்தவரை நீதிபதி ஆஷா தணிக்கை வாரியத்திடம் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள் கேட்டிருப்பதில் தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து அவர்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கார்கள். அதாவது இதில் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய 2 அம்சம், ஏற்கனவே ஜனநாயகன் திரைப்படத்தில் பாதுகாப்பு படைகளின் சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அவர்களிடம் ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறோம். அதாவது பாதுகாப்பு படைகளை சேர்ந்த நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அதை ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் அப்படி பெறவில்லை என்ற
ஒரு கருத்தை தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கார்கள். எனவே இதன் காரணமாக தான் ஜனநாயகன் திரைப்படத்தை மறு ஆய்வு செய்வதற்காக தாங்கள் திட்டமிட்டிருப்பதாக இதில் தணிக்கை வாரியத்தினுடைய வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்திருக்கிறார். உரிய காட்சிகளை நீக்கினால் சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவித்த பின்னரும் மறு ஆய்வுக்கு அனுப்ப எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய அந்த திரைப்படத்தை தணிக்கை ஆய்வுக்குழு 5 பேர் பார்த்திருக்கிறார்கள். தற்போது அது மறு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நிலையில் அந்த திரைப்படத்தை பார்த்த 5 பேர் கொண்ட உறுப்பினர்கள் தவிர மற்ற உறுப்பினர்கள் பார்ப்பார்கள். எனவே அதற்காக தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கிறது. இந்த வாதங்கள் அனைத்தையுமே நீதிபதி ஆஷா கேட்டறிந்து வருகிறார். இரு தரப்பினுடைய வாதங்களும் முன்வைத்து வருகிறார்கள். அதே போன்று அந்த தணிக்கை வாரியத்தினுடைய நடவடிக்கைகள் குறித்தும் சான்றிதழ் வழங்கும் முன்போ மறுக்கும் முன்போ மனுதாரர் நீதிமன்றத்தை அணுக முடியாது என்ற ஒரு கருத்தையும் சென்சார் போர்டு சார்பாக நீதிமன்றத்தில் முன்வைத்து வருகிறார்கள். தயாரிப்பு நிறுவனம் தொடர்ச்சியாக இதில் சென்சார் போர்டினுடைய தணிக்கை குழு உறுப்பினர்கள் ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்ற வாதங்களையும் முன்வைத்து பேசி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இரு தரப்பினுடைய வாதங்கள் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டு வருகிறது. அனைத்து கருத்தையும் நீதிபதி ஆஷா கேட்டறிந்து வருகிறார். ராஜ்குமார், ஏற்கனவே 18ஆம் தேதி விண்ணப்பம் செஞ்சிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து 22ஆம் தேதி சில காட்சிகள் வசனங்களை நீக்க வேண்டும் அப்படின்னு தணிக்கை வாரியம் உத்தரவிட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சில காட்சிகள் வசனங்கள் மௌனமாக்கப்பட்டு மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில 5ஆம் தேதி தான் மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஜனநாயகன் படம் வெளியாவதற்கு 4 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில தான் மீண்டும் மறு ஆய்வுக்கு செல்ல போகிறது அப்படிங்கிறத 5ஆம் தேதி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான விளக்கத்தை நீதிபதிகள் கேட்டிருக்காங்களா, இல்ல இதற்கான விளக்கத்தை தணிக்கை வாரியம் கொடுத்திருக்கிறாங்களா? ஏன் இந்த கால தாமதம்னு? ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் இதில் கேட்டிருப்பது தணிக்கை சான்றிதழ் வழங்குவது முன்கூட்டியே வழங்கியிருக்கலாம் என்ற ஒரு கருத்தை தான் நீதிமன்றத்தில் வைத்திருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பாக தணிக்கை வாரியத்தினுடைய வழக்கறிஞர்கள் அவர்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கும் போது ஏற்கனவே இதில் நீக்கப்பட வேண்டிய காட்சிகளை முன்கூட்டியே தெரிவித்ததாக தணிக்கை வாரியத்தினுடைய வழக்கறிஞர் தரப்பு வாதங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே மறு ஆய்வுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக தான் மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறோம். அது மறு ஆய்வு குழுவினுடைய தலைவர் தணிக்கை சான்றிதழ் வழங்குவது குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று இதில் எத்தனை நாட்கள் தணிக்கை வாரிய குழு மேல்முறையீட்டுக்கோ அல்லது எந்த நேரத்தில் இதற்கான நடவடிக்கை குறித்த நாட்கள் குறித்த விவரங்கள் தற்போது தணிக்கை வாரியம் தெரிவிக்கவில்லை. எனவே மறு ஆய்வுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. 5 நபர்கள் ஏற்கனவே இந்த திரைப்படத்தை பார்த்தார்கள். மறு ஆய்வுக்கு அனுப்பும் பொழுது ஏற்கனவே பார்த்த நபர்கள் இல்லாமல் புதிதாக 5 நபர்கள் தணிக்கை சான்றிதழ் வழங்கக்கூடிய 5 நபர்கள் பார்ப்பார்கள் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அதன் அடிப்படையில் அவர்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறாங்க. ராஜ்குமார், கிட்டத்தட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு 500 கோடி செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம், இந்த படம் வெளியாவதில் தற்பொழுது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறது பார்த்துட்டு இருக்கிறோம். இந்நிலையில இது போன்ற வேறு வழக்குகள் இதற்கு முன்னதாக நீதிமன்றம் சந்தித்திருக்கிறது. அதுக்கான மேற்கோள் காட்ட முடியுமா? பொதுவாக திரைப்படத்தில் தணிக்கை சான்றிதழ் பெறும்போது அனைத்து பட தயாரிப்பு நிறுவனங்களும் நேரடியாகவே சென்சார் போர்டிடம் மட்டுமே தணிக்கை சான்றிதழ் பெறுவதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள். பொதுவாக சென்சார் போர்டு வாரியம் தணிக்கை சான்றிதழ் பெறக்கூடிய அந்த வாரியத்திடம் அவர்கள் சொல்லக்கூடிய ஆட்சேபனைகள் எதுவும் இருந்தால் அதை உடனடியாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை தயாரிப்பு நிறுவனம் மேற்கொள்வார்கள். அதே போன்று நீதிமன்றத்தை பொறுத்தவரை வழக்குகளுக்கு செல்லும் பொழுது இது போன்ற நேரத்தில் செல்லும் பொழுது சில காலதாமதம் ஏற்படும். எனவே தயாரிப்பு நிறுவனம் மத்திய அரசினுடைய தணிக்கை வாரியம் சொல்லக்கூடிய ஆட்சேபனைகள் எதுவும் இருந்தால் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அவர்கள் மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள். அதே போன்று படத்தினுடைய திரைப்படம் வெளியாவதற்கு முன்னதாகவே இந்த தணிக்கை சான்றிதழ் பெறுவதற்கு தயாரிப்பு நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுவார்கள். இதில் சிக்கல் இருக்கக்கூடிய சூழ்நிலைதான் தற்போது ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். பொதுவாக இது போன்ற நேரங்களில் தணிக்கை வாரியத்தினுடைய செயல்பாடுகள் திருப்தி அளிக்காத பட்சத்தில் நீதிமன்றத்திற்கு கடந்த காலங்களில் இது போன்று சில தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் சென்றிருக்கிறார்கள். இறுதியாக
நீதிமன்றத்தினுடைய வழக்கினுடைய தீர்ப்பு பொறுத்தே அதற்கான தணிக்கை சான்றிதழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எனவே அதன் அடிப்படையில் தான் தற்போது ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் பெறுவதற்காக இறுதியாக சென்னை உயர்நீதிமன்றம் வந்திருக்கார்கள். இதில் இருதரப்பினுடைய வாதங்களை தற்போது நீதிபதி ஆஷா கேட்டறிந்து வருகிறார். ஏற்கனவே இன்று முழுமையாக விசாரிக்கப்படும் என்று தெரிவித்த அடிப்படையில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் அவர்கள் தரப்புடைய வாதங்களும் அதே போன்று தணிக்கை வாரியமும் வாதங்களை முன்வைத்து பேசி வருகிறார். எனவே தற்போது நீதிமன்றத்தை நம்பிய ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனவே இந்த வழக்கினுடைய அனைத்து வாதங்களும் நிறைவுற்ற பிறகு நீதிபதி ஆஷா அதற்கான உத்தரவு பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தணிக்கை சான்றிதழ் வழங்கும் முன்பே நீதிமன்றத்தை அணுக முடியாது என்று தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கிறது. மறு ஆய்வு குறித்த முடிவை 5ஆம் தேதியே தயாரிப்பாளரிடம் கூறிவிட்டோம் என்றும் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் தொடர்பான விவகாரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.